இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய மத்திய நட்சி 22ஆம் அதிகாரம் 34 40 வசன பகுதியில் இயேசுவிடம் வேத பாரகர் ஒருவர் வந்து கட்டளைகளுள் எது மிகப்பெரியது என்று கேட்கிறார். அதற்கு இயேசு, உன் கடவுளை முழுமனதில் நேசிப்பதும் உன்னைப் போல் உன் அயலானை நேசிப்பதும் பிரதான கட்டளை, இவையே வேதத்தின் அடிப்படை என்றும் தெளிவாக பதிலளிக்கிறார். 10 கற்பனையில் 2 கற்பனைகள் அடங்கும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் ஆன்மாவோடும் முழுமனதோடும் அன்பு கூறுவாயாக என்பதும், இரண்டாவது, உன்னிடத்தில் நீ அன்பு காட்டுவது போல உன் அயலானையும் அன்பு செய்வாயாக என்று கூறுகிறார். இதன் அடிப்படை கருத்து என்னவென்றால், இவ்விரண்டு கட்டளைகளில்தான் திருச்சட்டமும் இறைவாக்கினர்களின் போதனைகளும் அடங்கியுள்ளன. இதன் இறையியல் பொருள் என்னவென்றால், கடவுள் மீதுள்ள அன்பும் மனிதன் மீது காட்டும் அன்பும் வேறு வேறு அல்ல. மனிதனை நேசிக்காமல் கடவுளை நேசிக்க முடியவே முடியாது. காரணம், கடவுள் மனிதனை தன் சாயலாக தன் பிரதிநிதியாக படைத்துள்ளார். எனவே கண்ணால் காணும் மனிதனை அன்பு செய்தால் மட்டுமே கடவுளை அன்பு செய்ய முடியும் என்கிறார். இந்த அன்பின் தரம், அளவு எப்படி இருக்க வேண்டும்? நிபந்தனையுடன் கூடிய மனித அன்பு போல இல்லாமல் நிபந்தனையற்ற இயேசு காட்டிய அன்பை போன்று இருக்க வேண்டும். மேலோட்டமான அன்பிற்கு இறைவனின் பார்வையில் இடமில்லை என்பது இதிலிருந்து தெரிகிறது. சுயநலம், கௌரவம், பதவி, பணபலம் இவற்றை தாண்டி சக மனிதனின் தேவையை அங்கீகரித்து அவர்களை நேசிப்பதே உண்மையான ஆன்மீகம். இதுவே உண்மையான அன்புமாகும். நமது அன்பு சட்டத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும். யூதர்களின் நூற்றுக்கணக்கான கடுமையான சட்டங்களை விட அன்பு நிறைந்த ஆன்மீகமே பிரதானம் என்பதை இயேசு நிலைநாட்டுகின்றார். அனைத்து விதிகளின் உயிர் நாடியும் நோக்கமும் அன்பே என்று இயேசு வாழ்ந்தும் காட்டியுள்ளார். இயேசுவின் போதனைகள், புதுமைகள், அதிசயங்கள் மற்றும் அற்புதங்கள் இவைகளையெல்லாம் கூட்டி கழித்து வகுத்து பெருக்கி பார்த்தால் மிஞ்சுவது அன்பு மட்டுமே. இந்த அன்பிலிருந்து தான் அனைத்துமே உதயமாகி இருக்கின்றது. எனவே மீட்பு பெற வேண்டுமென்றால் இயேசு காட்டிய அன்பு வழியை பின்பற்றினால் ரட்சிப்பு நமக்கு உண்டு. காரணம், அன்பு இல்லாத வாழ்க்கை சிறகற்ற பறவை போன்றது. அன்பு இல்லாத வாழ்க்கை நரம்பற்ற வீணையை போன்றது. அன்பு இல்லாத வாழ்க்கை உயிரற்ற உடல் போன்றது. அன்பு இல்லாத வாழ்க்கை சுதியற்ற பாடலை போன்றது.